கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த எல்ரோய்ங்கிற சேனலை நீங்க பார்க்கும்படி ஒவ்வொருத்தரையும் உங்களை வரவேற்கிறேன். இந்த சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் ஆகியிருக்கிற உங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்துறேன். ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிற உங்க ஒவ்வொருத்தரையும் நான் வாழ்த்துறேன். ஏசப்பா உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாரு. உங்க எல்லாருக்காகவும் நான் ஆண்டவர்கிட்ட நான் உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன். தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. ஆண்டவர் இந்த நாள்ல உங்களுக்காக தந்த வசனம், ஏசப்பா விதமா ஒரு வசனம் சொல்லியிருக்காரு. சங்கீதம் 37:40 வசனம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியா அவர்களை துன்மார்க்குடைய கைக்கு தப்பி விட்டு ரட்சிப்பார். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்து உங்களை விடுவிப்பார். எந்த நீங்க இக்கட்டுல இருந்தாலும் சரி, எந்த பிடியில, சில வேளை சாசுடைய பிடியில இருக்கலாம், வியாதியின் பிடியில இருக்கலாம், சிறைசாலை பிடியில இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு சிக்கலை நீங்க மாட்டிக்கொண்டவர்களா இருக்கலாம், அல்லது கடன் பிரச்சனையில கடன்ல சரியான இக்கட்டுல மாட்டிக்கொண்டு நீங்க விடுதலாக முடியாதபடி நீங்க தவித்து கொண்டிருக்கலாம். எந்த பிரச்சனையில நீங்க மாட்டியிருந்தாலும் சரி, ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்து உங்களை விடுதலாக்குவார், உங்களை விடுவிப்பாரு, உங்களை ரட்சிப்பாரு. ரட்சிக்கிறதுனா என்ன? அந்த கஷ்டமான இடத்துல இருந்து அழிஞ்சு போகாதபடி, மறைந்து போயிடாதபடி, காணாம போயிடாதபடி தூக்கி எடுத்து காப்பாத்தி வெளியில கொண்டு வர்றதுதான் ரட்சிப்பு. இதே போல ஏசப்பா உங்க ஒவ்வொருத்தலையும் நீங்க எந்த சூழ்நிலையில நீங்க முழுகி போயிருவோமோ, இதோட நம்மளுடைய வாழ்க்கையை முடிஞ்சு போயிருமோலாம் நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை விட மாட்டாரு. உங்களை தூக்கி எடுப்பாரு, உங்களை ரட்சிப்பாரு, உங்களை காப்பாத்துவாரு, உங்களை விடுதலாக்குவாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு. இதனால உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். தொடர்ந்து உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து இந்த எல்ரோயி சேனல் நீங்க பாருங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. பரிசுத்தம் நல்ல பிதாவே தோத்திர நன்றி ஏசப்பா. ஆண்டவரே தோத்திர ஐயா. ஆண்டவரே அப்பா, இந்த எல்ரோய்ங்கிற சேனல் அந்த வார்த்தைகளை கேட்கிற உடைய பிள்ளைகளை ஒவ்வொருத்தலையும் ஆண்டவரே, அருமையான சகோதரன் சகோதரிகள் யாரா இருந்தாலும் எல்லாரும் இந்த நாளில் நீர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே தோத்திரப்பா. எல்லா இக்கட்டைகள் இருந்து யார் யார் என்னென்ன சிக்கல்ல மாட்டிக்கொண்டு ஆண்டவரை விடுதலை ஆக முடியாது இப்படி தவிக்கிறாங்களோ, ஒவ்வொருத்தலையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்துல விடுதலாக்குங்க தகப்பனே. தோத்திரம் விடுதலாக்கி ஆசீர்வதிங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே.